மாணிக்கம் விற்ற படலம் இறைவனான சிவபெருமான் வீரபாண்டியன் மகனான செல்வபாண்டியனின் முடிசூட்டிற்காக நவரத்தின வியாபாரியாக வந்து மாணிக்கம் உள்ளிட்ட நவரத்தின கற்களை விற்றதை பற்றி கூறுகிறது. நவரத்தினங்களின் வகைகள், அவற்றின் நிறங்கள், பயன்பாடு, அவற்றை அணிவதால் உண்டாகும் நன்மைகள் இப்படலத்தில் விளக்கி கூறப்பட்டுள்ளன. நவரத்தினங்கள் எவ்வாறு உருவாயின, வலாசுரன், அபிஷேக பாண்டியன் பற்றிய குறிப்புகள் இப்படலத்தில் காணப்படுகிறது. மாணிக்கம் விற்ற படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் 17வது படலமாகும். உக்கிரபாண்டியனின் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான். அவனுக்கு பட்டத்து ராணியை தவிர பிற மனைவியர் பலர் இருந்தனர். வீரபாண்டியனுக்கு பட்டத்து ராணியை தவிர ஏனைய மனைவியர் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர். ஆனால் பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. எனவே வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்து ராணியும் குழந்தை பேறு வேண்டி அஷ்டமி விரதம், சதுர்த்தி விரதம், சோமவார விரதம் முதலியவற்றை பின்பற்றி வழிபாடு நடத்தினர். வழிபாட்டின் பலனாக சற்புத்திரன் ஒருவரை பெற்றனர். தன் பட்டத்து ராணியின் மகனான செல்வபாண்டியனுக்கு முறைப்படி கல்வி, கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான். ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அப்போது புலியால் கொல்லப்பட்டான். மன்னர் மறைந்த செய்தி அறிந்த மன்னனின் மற்ற மனைவியர், பிள்ளைகள் கருவூலத்தை அடைந்து நவமணிகள் பதித்த திருமுடியையும் செல்வத்தையும் திருடி சென்று விட்டனர். மன்னர் மறைந்த செய்தி அறிந்த அமைச்சர்கள் வீரபாண்டியனுக்கு உரிய முறையில் செல்வபாண்டியனை வைத்து ஈம சடங்குகளை முடித்தனர். பின்னர் செல்வபாண்டியனுக்கு முடிசூட எண்ணினர். கருவூலத்தை திறந்து திருமுடியை தேடினர். நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ந்தனர். வேறு மணிமுடி ஒன்று செய்யலாம் என்றாலோ உயர்ந்த பெரிய மணிகள் இல்லை. முடி இல்லையாயினும் அரசும் இல்லை. அரசு இல்லையாயின் மக்கள் துன்பமடைவர். இப்போது நாம் என்ன செய்வது என்று திகைத்தனர். பின்னர் அரசகுமாரனை அழைத்து கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சொக்கலிங்க பெருமான் திருமுன்னர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இறைவனார் அவர்கள் முன் தோன்றி ஒரு நவரத்தின வணிகராக வேடம் பூண்டு தோன்றினார். அவர் அமைச்சர்களிடம், நீங்கள் கவலை தோய்ந்த முகத்தினராய் வரும் செய்தி யாது என்று கேட்டார். அமைச்சர்கள் நடந்த விவரங்களை அவரிடம் விளக்கி கூறினர். இதை கேட்ட இறைவனார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். என்னிடம் நவரத்தினங்கள் பல உள்ளன. அவற்றை காட்டுகின்றேன், பாருங்கள். அவை பல கோடி பொன் விலையுள்ளன என்று கூறி கீழ் திசையினை நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார். அக்கம்பளத்தின் 8 திசைகளிலும் முறையே முத்து முதலிய 8 மணிகளை எடுத்து வைத்து, இம்மணிகள் வளன் என்னும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார். உடனே அமைச்சர்கள், வளன் என்பவர் யார்? அவனுடைய உடலிலிருந்து எவ்வாறு நவமணிகள் தோன்றின என்று கேட்டனர். இறைவனான வணிகர் அமைச்சர்களிடம், வளன் என்பவன் ஒரு அசுர அரசன். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றினான். அவனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான், என்னை நோக்கி தவம் இயற்றியதின் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார். அதற்கு வளன், நான் போரில் யாராலும் பிளவுண்டு இறக்காத வரத்தை அருள வேண்டும். ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இறப்பு நேர்ந்தால் என் உடலானது துறவிகளும் விரும்பும் 9 மணிகளாக வேண்டும் என்று வேண்டினான்.